கர்த்தர் பெரியவர். எடுத்து வாசிப்போமே. ஆகாய் புஸ்தகம் ஆகாய் 2:7 பக்கம் 1091. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவார், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிரப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தை நம்மத்திலே கடந்து வரட்டும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காய் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு அற்புதத்தை நடத்துங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நேரத்துல ஆண்டவரே உடைய வார்த்தைக்காய் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறோம். ஒரு அற்புதத்தை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்களுடைய பாதத்துல வந்து காத்திருக்கிறோம். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நாமும் மகிமைப்படட்டும். ஒரு ராஜ்யம் கட்டப்பட ஜனங்களுக்குள்ள இந்த வார்த்தை கடந்து போக நீர் என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை மாத்திரம் என் வாயில நீர் போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அருமையான பிள்ளைக்கு கரங்களை தட்டி வருவான், நன்றியை சொல்லுவோம். சகினாவுக்கு ஒரு கரங்களை தட்டுவோமே, நன்றி சொல்லுவோம். பிள்ளைகள் எப்படி வசனங்களை வாசிப்பது பெரிய காரியம். அதே போல காலையில 5 மணிக்கு உங்க பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி ஜெபத்துல கலந்து கொள்ள செய்யுங்க. 1ஆம் தேதியிலிருந்து இன்னும் உங்களை எல்லாம் கூட போறோம். அதாவது உங்களெல்லாம் சிஸ்டர் ராணி சிஸ்டர் உங்க குடும்பத்தை, அதே போல சிஸ்டர் ஜெனி சிஸ்டர் குடும்பத்தை, சிஸ்டர் சீதாவோட குடும்பத்தை, நீலா மாஸ்டர் குடும்பத்தை, இன்னும் ஒருத்தர் இருக்காங்களே, யாரு, ஜானுங்க குடும்பம் வந்துட்டு இருக்கு ஜபத்துல. ஆனால் ஜான் கலந்துக்கணும். அதுக்காக நான் எல்லாத்தையும் இந்த வாரத்துலேருந்து இன்னொரு மொபைல்லேருந்து கூப்பிட போகிறேன். சேமோட மொபைல்லேருந்து உங்களை கூப்பிட போகிறோம். 5 மணிக்கு அந்த இவன் ஜோயல் காலையில் முதல் வசனம் தான் வாசிக்கிறான் ஜபத்தில். ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்கள் பிள்ளைகளையும் வாசிக்க வைங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தை கொடுக்கணும். காலையில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது எவ்வளோ ஒரே வசனம் தான், ஒரு வசனத்தை வாசித்தா அவன் இந்த ஒரு வாரமாக அவன் தான் முதல் வசனத்தை வாசிக்கிறான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில். ஆகவே அதை நீங்கள் அடுத்த இப்போ நாளைக்கு நமக்கு 12வது நாள் 12வது நீதிமொழிகளை வாசிப்போம். அதில் அந்த முதல் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி பிள்ளைகள் அதில் வளர்ந்துட்டாங்கன்னா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்ம செய்திக்கு நேராக போகிற இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்கிறார், நம்மை கர்த்தர் மகிமையினாலே ஆசீர்வாதத்தினாலே நடத்தி கொண்டு போவார். எப்படி கொண்டு போறாரா? ஆசீர்வாதத்தினால மகிமையினால நடத்தி கொண்டு போவார். இந்த 2 வாசி கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய முகங்கள் மறைக்கப்படுகிறது நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன். அதை கொஞ்சம் அந்த ஆண்டு தள்ளி வையும், இதையும் இந்த ஆண்டு கொஞ்சம் தள்ளி வைங்க, அதை கொஞ்சம் மாற்றி வைங்க. கட்டி அதை போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, வச்சிருங்க. அப்புறமேட்டு எடுத்துக்கலாம், அதை அப்புறமேட்டு கூட எடுத்துக்கலாம். அப்படி வைங்க. இது இந்த இதையும் எடுத்துருங்க. பின்னாடி கொடுத்து இந்த வசனத்தை பின்னாடி போடலாம். அது இது பண்ணலாம். கத்த இது மறைக்குது எனக்கு. இது எடுத்துருக்கா இது அது அது மேலே அடிச்சு விடுங்க. இது எடுமா அந்தாண்டு மாட்டிடுங்க. பார்த்து சரி. இந்த வருஷத்துல கத்த நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் பண்ணி இருக்கிறார். இந்த சபையை இந்த ஆலயத்தை போது விடுங்க. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன். இந்த ஆலயத்தை மகிமை. இந்த ஆலயம் என்பது எதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இந்த ஆலயம் எது அப்படின்னு பார்த்தோம். நாம தான் அந்த ஆலயம். நம்ம தான் அந்த ஆலயமா கர்த்தர் மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். நம்ம தான் மகிமையினால நிரப்ப பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆலயம் என்பது ஒரு பெரிய கட்டிடத்தை மாத்திரம் அல்ல, நம்முடைய சரீரத்தையும் குறிக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தையும் குறிக்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த மகிமை, இந்த ஆசீர்வாதம், இந்த நன்மைகள், இந்த கிருபைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இந்த ஆரம்பத்துல உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு பார்த்தோமா, எடுத்து வாசிங்க. ஆகாய் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த மகிமையும் இந்த கனத்தையும்
ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆகாய புஸ்தகம் 1:5. இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து ஒருத்தர் பாருங்கள். சொல்லுங்க, உங்கள் வழிகளை என்ன செய்யுங்க? சிந்தித்து பாருங்கள். போன வாரமே சொல்லி இருக்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் கொடுங்க. பஸ்ல மாத்திரம் இல்ல, ரேஷன் கடையில மாத்திரம் இல்ல, சபையில மாத்திரம் இல்ல, வாசிக்கிறதுல என்ன கொடுங்க? விட்டு கொடுங்கன்னு சொல்றோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்க வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாரா சொல்லுகிறார். அதே 1:7 வாசிங்களேன். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசங்க? அங்கே சொல்லப்படுகிறது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இங்கே சொல்ற உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டு ஒரே வாக்கியம் தான், ஒரே அர்த்தம் தான், ஒரே காரியம் தான். ஆனா 2 முறை வருகிறத பார்க்கிறோம். எத்தனை முறை வருது? 2 முறை வருது. அப்ப ஆண்டவர் எதையோ ஒன்று செய்ய நினைக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் வந்தாலே அதுல அர்த்தங்கள் இருக்கும். 2 முறை ஒரே வசனத்துல ஒரே அதிகாரத்துல அதே அர்த்தம் உள்ள ஒரு வசனம் வருதுன்னா ஆண்டவர் எதையோ ஒன்று செய்ய விரும்புகிறார், எதையோ ஒன்று சொல்ல விரும்புகிறார் என்று சொல்லிதான் அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றார்? இந்த ஆண்டு நம்மை ஒரு பெரிய ஆசீர்வாதமான பாதையில அழைத்து கொண்டு போகிறார். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில எதையோ ஒன்று எதிர்பார்க்கிறார். எதையோ ஒன்று ஆரம்பத்திலே எதிர்பார்க்கிறான். பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்க என்ன நானும் நினைக்கலாம், ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் மௌனமா இருக்கு, எந்த ஜெபம் கேட்கப்படல, நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நன்மை நடக்கல அப்படின்னு நினைச்சோமா, அதுல ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆண்டவர் மௌனமா இருக்கிறார் அப்படின்னா, பொறுமையா இருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறாருன்னு அர்த்தம். நீங்க நம்ம நினைச்சுக்கணும், என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே, எதுவுமே வாழ்க்கையில நடக்கலையே நம்ம நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார், எதையோ ஒன்று செய்ய விரும்புகிறார். நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க, என் சத்தத்துக்கு பதில் கிடைக்கலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுத்தே தீர்வார். நம்முடைய சத்தத்துக்கு மேல, நம்முடைய எண்ணங்களுக்கு மேல கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. மௌனமா இருக்கிற காலங்களில் தான் கர்த்தர் நம்மை அதிகமா நேசிக்கிறார்னு அர்த்தம். என்னதுங்க? நேசிக்கணும். ஜெபம் கேட்கப்படல, என் சத்தம் கேட்கப்படல, எனக்கு பதில் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? அப்பதான் ஆண்டவர் அதிகமா நம்மளை நேசிக்கிறார்னு அர்த்தம். ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, ஆபிரகாமே உன் பையனை, உன்னுடைய ஈசாக்க எனக்கு என்ன செய்ய? அதோடு சரி, சத்தமே இல்லை. ஆபிரகாம் நினைச்சப்பா, இன்னைக்கு பேசிடுவாரா, நாளைக்கு பேசிடுவாரா, வேண்டாம்னு சொல்லிடுவாரா, நான் போகும்போது, நான் புறப்படும் போது, நான் ரெடி ஆகும் போது, நான் ட்ரெஸ் பண்ணும் போது, அல்லது ஈசாக்கிட்ட சொல்லும் போது, வேலைக்காரர்களை சொல்லும் போது, ஒட்டகத்தை கூப்பிடும் போது எதையாச்சும் ஆண்டவர் சொல்லிடுவாரான்னு எதிர்பார்த்துருந்தான். நடக்கல. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியோடு தான் கடந்து போனான். ஆனா கர்த்தர் தோற்று போக விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதையோன்று எதிர்பார்த்திருக்கிறார், அதை நாம செய்து முடித்துட்டோம் சொன்னா இந்த ஆண்டு உங்களையும் நீ பாக்கியவான்களை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த காலையில இந்த சங்கீதத்துல 128 சங்கீதம் 1 வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, அவர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ வாக்கியம். ஒரு ஃபேமிலி என்று சொன்னாங்க, இந்த 7 நாள் ஜெபத்துல நேத்து ஜெபம் பண்ணீங்களா ஜெயக்கா? மறந்துட்டீங்க பத்தியா? அந்த 7 நாள நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லிதான் அந்தந்த நாளை வச்சிருக்கிறோம். அது எல்லாரும் ஜெபம் பண்ண உடனே எங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. காலையில வரும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், ஜெயக்கா மாத்திரம் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாஸ்டர். அப்போ ஏன் இதை சொன்னா, எல்லா குடும்பம், அந்த ஒரு குடும்பம் வந்து ஜெபம் பண்ணிட்டு இந்த சங்கீதத்தை வாசித்தாங்க. 128 சங்கீதத்தை முழு சங்கீதத்தை வாசிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமும். இப்படி ஒரு வசனத்தை இதுவரைக்கும் நாங்க எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்தது இல்ல. ஆச்சரியமான ஒரு சங்கீதமா இருக்குதே. கர்த்தர் எங்களோடு பேசினார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மோடு பேசுவாருங்க. கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒரு நிச்சயமா ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்வார்? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போது நம்முடைய வழிகளை சரிப்படுத்தணும்ன்ற, வழிகளை சிந்தித்துக் கொள்ளுங்க. நம்முடைய வழிகளை என்ன செய்ய? சிந்தித்துக்கள். போன வருஷம் முழுவதும் நடந்துட்டோம். 2025 வருஷத்தை நடந்து முடிச்சிட்டு 2026க்குள்ள வந்துட்டோம். நம்முடைய வழி எப்படி இருக்கிறது?
நம்முடைய பாதைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா அப்படின்னு ஆரம்பத்திலே கர்த்தர் சிந்தித்து பார்க்க சொல்றாரு. நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவர் சொல்ற வழிகளை என்ன செய்ய? சிந்தித்து பாரு. இந்த வழிகளை சரிப்படுத்தும். பாதைகளை என்ன செய்ய? ஒருவேளை கோணலான வழிகளை நடந்துட்டு இருக்கிறோமா? நமக்கே தெரியாம பிசாசு நம்மள வேறு காரியங்களை நடத்திட்டு இருக்கிறானா? நமக்கே தெரியாம பிசாசு நம்மள வேற ஏதோ கொண்டு போய் உட்கார வச்சிருக்கானா? கொஞ்சம் வழிகளை அப்படியே சிந்திச்சு பார்த்தா இந்த ஆண்டில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். 2 முறை சொல்றாரு, வழிகளை என்ன செய்ய? சிந்தித்து பாருங்க. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டு நம்முடைய நிலைமை மாறணும். ஏன் மாறணும்ன்றாருன்னா, அதே ஆகாய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் ஒரு வாசிங்களேன். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், நல்லா கேளுங்க, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. பாருங்க, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தது இதோ கொஞ்சம் கிடைத்தது. கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். என்னது? நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீடு 9:10 1 ஆகாய் 1:9-10 வாசிங்க. பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமல். போதும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கொஞ்சமா நிறைய அறுக்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய ஆசீர்வாதத்தை பெறணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கொஞ்சமா தான் அறுத்து இருக்கிறோம். கடந்த 2025 நம்ம எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யல? கிடைக்கல. நிறைய ஆசீர்வாதம் வரணும்னு நினைக்கிறோம், நிறைய நன்மைகள் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், ஆனா நம்ம எதிர்பார்த்தது நடக்கல. அந்த வசனத்தோட அர்த்தம் தான், எதிர்பார்த்தது என்ன செய்யல? நடக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்முடைய நிலைமை, இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறணும். பெருத்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும், பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அந்த 9ஆவது வசனத்தை மாத்திரம் இன்னொரு முறை வாசிங்க. 1:9 அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்து. போதும். அதிகம் வரும் என்று நினைத்திருந்தோம், ஆனா என்னதான் கிடைச்சிருக்கு? கொஞ்சமா தான் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்முடைய வழிகள், நம்முடைய பாதைகள் இன்னும் சரியாகல. இன்னும் என்ன செய்யல? சரியாகல. கடந்தது போனது போகட்டும். இந்த 2026 ஆண்டவர் விரும்புறாரு, நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். என்ன பண்ணணும்? நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பேதுருவை போல நம்ம மாறணும். யாரை போல மாறணும்? பேதுருவை போல மாறணும். எப்படி மாறணும்? எடுத்து நீங்க வாசிங்க. யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15 எடுத்து வாசிங்களேன். யோவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி என்ன சொல்றாரு? சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அவன் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. இரண்டாவது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். அவரை நாடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். தன்னை கேட்டபடியினாலே துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். போதும்.
ஆண்டவர் பேதுருவிட்டு பார்த்து கேட்கிற, இவர்கள் எல்லாவற்றிலையும் என்னை என்ன செய்றாயா, நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே. திரும்பவும் கேட்கிறா, சீமோன் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே. மூணாவது முறை அவன் கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான்? பயந்தான், அல்லது அவனுடைய உடல் நடுங்கினது என்று பார்க்கிறோம். அவன் கலக்கம் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் துக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை என்னத்துல ஏன் கேட்கிறாரு? ஃபர்ஸ்ட் கேட்டாரு, ரெண்டாவது முறை கேட்டாரு, அதுக்கு பதில் சொன்ன, மூணாவது முறை திரும்பி என்ன கேட்கிறாரு? இப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒரு காரியம், ஆண்டவரை நாம் நேசிக்கிறோமா? நம்முடைய நேசம் இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இருக்கிறதா அல்லது உலகத்தில் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறார். இந்த ஆண்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய நேசம் பிதாவின் இடத்துல, நம்முடைய தெய்வத்திடத்துல நம்முடைய நேசம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவன் அங்கே அவனுடைய உள்ளம் வேதனைப்படுகிறத பார்க்கிறோம். எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாருக்கும் முன்பாய் ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே, சீமோனாகிய பேதுருவே, என்ன நேசிக்கிறாயா? பேதுருவாகிய சீமோன், என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, நேசிக்கிறேன். கடைசியில தான் அவன் சொல்றான், உமக்கு தெரியும் ஆண்டவரே. முதல் 2 இடத்துலயும் சொல்லல, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். மூணாவது முறை அந்த 3வது வசனத்தை 17 வசனத்தை மீண்டும் வாசிங்க. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடி, என்னை நேசிக்கிறாயா என்று 3ஆம் தரம் அவர் கேட்டபோது அப்பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு உங்களை என்னை துக்கப்படுத்துவதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் சொல்ற, நீ என்னை நேசிக்கிறாயா? நம்முடைய நேசம் யார் மேல் இருக்கிறது? இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே நம்முடைய நேசம் ஆண்டவர் மேல் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய பிரச்சனை ஆண்டவர் மேல சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய பாடுகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய துன்பங்கள் மனுஷனிடத்துல பகிர்ந்து கொள்ள அல்ல, தேவனிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனிடத்திலே அப்ப நம்ம ஒரு தினத்துல அதிகமான காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னா என்ன இருக்கணும்? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும். வீட்டுல நடக்கிற கணவன் திட்டின பிரச்சனை கூட தன்னை நண்பியிடத்துல சொல்லுவோம் என்று சொன்னா அந்த நண்பியை நம்ம நேசிக்கிறோம் என்று அர்த்தம். அந்த நண்பனை நம்ம அதிகமா நேசிக்கிறோம்னு அர்த்தம். நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் தெரியும் வீட்டுல என்னென்ன நடக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புடைய அது நட்பு அவ்வளவு தெரியுது. நிறைய பேர் வீட்டுல நிறைய பிரச்சனைகள் தெரியாது. அப்ப இந்த நட்பு என்பது ஏன்னா நம்பினாதான் நடக்கும். இது என்ன செய்யும்? நம்பணும். அப்ப அவர் இவங்களை நம்பணும், இவர் அவர்களை நம்பினாதான் நம்முடைய சீக்ரெட் பிரச்சனை கூட அவர்களிடத்துல சொல்ல முடியும். இல்லைன்னா நம்ம மறைச்சிருவோம். இல்லாட்டி என்ன செய்வோம்? சொல்ல, நீ அவன்கிட்ட எவ்வளவு நட்பா இருக்கிறான, இதை கூட நீ என்ன செய்த, மறைச்சிட்டிய அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கேட்டிருக்கமா இல்லையா? ஒரு சிலர் தலையை பலமா ஆட்டுறோம். அப்போ இது ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு நம்முடைய நட்பு யாரிடத்துல இருக்கிறதோ அவரிடத்துல நம்முடைய குறைவுகளை சொல்ல முடியும். இந்த வருஷத்துல என்ன தேவை, நம்முடைய தேவை என்ன, நம்முடைய குறைவு என்ன, அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னா இயேசுதான் அதுக்கு காரணம். அவர்தான் நமக்கு பரிகாரம். நம்முடைய நேசம் இயேசுவின் மேல் அளவு கடந்து இருக்கும் என்று சொன்னா நம்ம மனுஷனிடத்தில் நம்முடைய குறைய சொல்லவே மாட்டோம். நம்முடைய குறைய மனுஷனிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட சொன்ன போதும் ஆண்டவர் நமக்கு நடத்தி காட்டுவான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம், நீ என்ன நேசிக்கிறாயா? தேவன் மேல் நேசம் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த ஆண்டில பல ஆசீர்வதிக்கப்படுவதாக இருக்கும். நிச்சயமா சொல்றேன், நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோமோ, ஆண்டவர் மேல் அன்பு வச்சிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கண்ட பசங்களுக்கு சொன்னேன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். இந்த பசங்க என்ன நடக்கும், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படணும். அப்ப கர்த்தருக்கு பயந்துட்டோம்னு சொன்னா பெற்றோருக்கு பயப்படுவோம், சபைக்கு பயப்படுவோம், வாத்தியாருக்கு பயப்படுவோம், எல்லாருக்கும் பயப்படுகிற சூழ்நிலை என்ன செய்யும்?
வரும். எல்லாருக்கிட்டையும் நல்ல பெயர் எடுக்க முடியும். அல்லேலூயா. இங்க பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவே என்னை நேசிக்கிறாய். அப்பதான் அவன் சொல்றான், ஆண்டவர் உமக்கு தெரியும். உமக்கு தெரியாதா என்னுடைய பிரச்சனை? நம்ம ஆண்டவரை நேசிக்கிறதும் நேசிக்காததும் ஆண்டவர் கேட்டல்ல. இன்னைக்கே ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரை நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, உலகத்தை நேசிக்கலப்பா, உங்களை நான் என்ன செய்யறேன்? நேசிக்கிறேன். இததான் கர்த்தர் சொல்ற வழிகளை என்ன செய்ய சிந்தித்துப்பா. நம்ம யாரை நேசித்து கொண்டு இருக்கிறோம்? யார் மேல நம்ம அன்பு வச்சிருக்கிறோம்? எதன் மேல நம்முடைய பற்று, எதன் மேல நம்முடைய பாசம் இருக்கிறது? அந்த உலகத்துல முதல்ல இந்த 2வது வாரமே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறணும். அல்லேலூயா. நம்ம மனுஷனை நேசிக்கிறோம், மனைவியை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், எல்லாரையும் நேசிக்கிறோம், நல்லதுதான். ஆனா இதை காட்டிலும் ஒருபடி மேல இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். யாரை நேசிக்கணும்? இயேசுவை. அல்லேலூயா. 2வது அதே காரியத்துல யோவானை குறித்து பார்க்கிற லூக்கா 5:4 எடுத்து வாசிங்களேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் என்ன சொன்ன? மீன் பிடிக்கும்படி வலைய போடுங்க. என்ன செய்யணும்? வலைய போடுங்க. படகு இல்ல, படகு போட சொல்ல, வலைய போடுங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மிடத்துல நம்முடைய வழி எதுல இன்னைக்கு குறுகி இருக்கிறதுன்னா, ஆழத்துக்கு போறது இல்லை. எதை குறித்து ஆழம் இல்லைன்னா, ஆண்டவரை குறித்து ஆழம் இன்னைக்கு குறைந்து போய் கொண்டே வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை குறித்துதான் ஒரு அன்பு இன்னைக்கு குறைந்து போய் இருக்கிறது. நேசிக்கிற நேசம் இன்னைக்கு குறைந்து போய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம டிவிக்கு சீரியலுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் ஆண்டவர் மேல இருக்கிற ஆழத்துல இல்லாம போயிருச்சு. இருக்கா இல்லையா? உண்மையா இல்லையா? அல்லேலூயா. இந்த காலேஜ் ஜெபத்துல நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தேன். இந்த வருஷத்துல டிவி பார்க்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. சீரியல் பார்க்க மாட்டேன். டிவினா டிவியை பார்க்கறது இல்லை, சீரியல் பார்க்க மாட்டேன்னு என்ன செய்யுங்க? பொருத்தனை பண்ணுங்க. ஒரு நாள் சொல்லிக் கொடுத்தேன். 2வது 2 ஆத்துமாவையாவது சபைக்குள்ள என்ன செய்வேன்? குடும்பத்தை சபைக்குள்ள கொண்டு வர என்ன செய்யுங்க? பொருத்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் காலேஜ் ஜெபத்துல சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். கடந்த நாட்களில் 12 மணி நேரம் ஜெபம், 36 அவர் ஜெபித்திருக்கும். எத்தனை மணி நேரம்? நீங்க மறுபடியும் ஜெபித்ததெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு பார்த்தேன், 36 மணி நேரம் ஜெபித்திருக்கும். இப்ப நம்ம ஜெபத்துல 18 மணி நேரம் ஆத்துமாக்களுக்காக கேட்டிருக்கிறோம். சாதாரணமா போகுமா? 36 மணி நேரத்துல 18 மணி நேரம் எதுக்காக ஜெபித்திருக்கிறோம்? ஆத்துமாக்களுக்கு. 12 மணிக்கு மாதவன் தொடங்கி எங்க அம்மா அதே அடுத்த 12 மணிக்கு எங்க அம்மா முடிச்சாங்க. 36 மணி நேரங்கள், 36 மணி நேரம் ஜெபம். அப்ப இதுல 18 மணி நேரம் ஆண்டவருடைய கரத்திலே ஜெபித்திருக்கிறோம், நல்லதுதான். ஆனா இன்னும் ஆழம் தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொல்றாரு, இன்னும் உன்னுடைய மீன்களை பிடிக்கும்படிக்கு உன்னுடைய படகை தள்ளி கொண்டு போய் ஆழத்துல வலை என்ன செய்ய போடு. இந்த வருஷத்துல பெற்றுக்கொள்ளணும்னா ஆழத்துல நம்ம போட்டு ஆகணுங்க. என்னத்த ஆழத்துல போடணும்? ஜெபத்தை, விசுவாசத்தை, நம்பிக்கைய எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஆழத்துல போடணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த வருஷத்தை பார்க்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லாட்டி 20 நாட்களுக்கு முன்பாக நான் மரித்து போயிருப்பேன். ஏன் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார்? ஏன் நமக்கு கர்த்தர் ஆயுசு நாட்கள் சேர்த்து கொடுத்திருக்கிறார்? இன்னுமா ஆழத்துல போடுன்றார். போன வருஷம் நீ மேலோட்டமா போட்டுக்குமார், இந்த வருஷம் என்ன செய்ய? ஆழமா போன்ற ஜெபம் மேலோட்டமா இருந்துருச்சுப்பா, உங்க விசுவாசம் மேலோட்டமா இருந்துருச்சு, உங்க நம்பிக்கை மேலோட்டமா இருந்துருச்சு, இந்த வருஷம் உனக்கு ஜீவனை கொடுக்கிற. இன்னும் ஆழத்துல போன்ற. எங்க போ? ஆழத்துல போ. மீன் பிடிப்பேன்ற. இத்தனை ஆண்டுகள் பிடிக்காத ஆசீர்வாதத்தை, இத்தனை ஆண்டுகள் கிடைக்காத ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டில ஆழத்துல போனா நிச்சயமா கர்த்தர் தருவான். நேற்று வரைக்கும் தொட்டுதான் போனான், நேற்று வரைக்கும் சோர்ந்துதான் போனான், ஒரு மீனும் கிடைக்கல.
ஆழத்துல போட்ட உடனே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? நம்ம வாழ்க்கை இந்த ஆண்டில சொல்ற வழியை என்ன செய்ய சிந்தித்து பாரு. மேலோட்டமான வாழ்க்கை வேண்டான்றார். மேலோட்டமான அபிஷேகம் வேண்டாம், மேலோட்டமான ஜெபம் வேண்டாம், அது தேவையே இல்லை. நம்ம கூரை கூட மேல போகாது. மேலோட்டமான ஜெபம் கூரை கூட போகாது. இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த 10 நாட்கள் தொடர்ந்து சபையில ஜெபம் நடந்திருக்கிறது. 7 நாட்கள் தான் சாவணத்துல சொன்னாங்க. ஆனா தொடர்ந்து 10 நாட்கள் சபை திறந்து சபையில ஜெபம் நடந்திருக்குது. இன்னைக்கு 11வது நாளும் சபையில ஜெபம் நடந்திருக்கிறதே. இந்த ஆழம் இன்னும் தேவை என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த ஆழத்துல இன்னும் போடுவோங்க. பேதுரு செஞ்ச ஆழத்துல போட்டான். கிடைச்சதா கிடைக்கலையா? தோற்று போனானா? நம்ம ஆழத்துல போட்டா ஆசீர்வாதம் என்ன செய்யும்? நம்பிக்கை இன்னும் போட்டும். சபைக்கு வருவதில் என்ன ஆளு? இன்னைக்கு சரியா 10:20க்கு ஆராதனை தொடங்கியாச்சு. எத்தனை மணிக்கு? ஏன்னா எல்லாம் வந்துட்டீங்க. கொஞ்சம் மேக்சிமம் வருகிற சபையில இருக்கிற 100%ல 90% எத்தனை மணிக்கு வந்துட்டோம்? 10:20க்கு. நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. 10:20க்கு ஆராதனை தொடங்கிட்டோம். ஏன் 10 நிமிஷம் ஆராய்ச்சி நம்ம ஆண்டவர் வேண்டான்றாரா? இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ண ஆண்டவர் வேண்டான்றாரா? அந்த நேரத்துக்கு தான் தொடங்கணும்னு ஒண்ணும் இல்லையே. நம்ம ஆராதிக்கிறோம், அதுக்கு லேட்டா ஆராய்ச்சிடக்கூடாது. லேட்டா ஆராய்ச்சிடக்கூடாது, முன்னாடி ஆராதிக்கலாமே. அப்போ இன்னும் ஆழம், அதுதான் அந்த ஆழம். இன்னும் 10 நிமிஷம் இன்னைக்கு நமக்கு எப்போதும் போல இன்னும் 10 நிமிஷம் நமக்கு சேர்த்து கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கு ஆராதனை நடத்துற அந்த பிளான்லயே வரல. ஆராதனை செய்கிறவர்கள் பாடல் நடத்துல வராதனால நின்னேன். ஆனால் ஆண்டவர் பலத்தை கொடுத்து நிக்க வச்சிருக்கார். இது ஒரு புதிய பலன் எனக்குள்ள இருக்கிறத பாக்குறேன். நாங்க உட்கார்ந்தாலும் வீட்டுக்கு போனா பலவீனம் தான். ஆனா இங்க நின்னா ஒரு புதிய பலத்தை கத்த தர அந்த வைராக்கியம் நமக்குள்ள ஆண்டவர் நம்ம நடத்துவோம். ஆண்டவர் என்ன நிறைய பேர் சொன்னாங்க, எப்படி போனீங்க? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க சபைக்குள்ள இருந்திருக்க முடியாதே, நியூ இயருக்கு நீங்க சபையில இருந்திருக்க முடியாதே. பிசாசு நினைச்சான், குமார் கிருபகரா இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு நீ இல்ல, நியூ இயர் சர்வீஸ்க்கு நீ இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, நீ போ. பலவீனம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து உட்காருவது கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் இன்னும் உங்களை தேடி ஆண்டவர் சொன்னார், இன்னும் ஆழத்துல வாங்க. இந்த வருஷத்துல எல்லாரும் சேர்ந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு தான். இந்த ஆலயம் யாருக்கு? இந்த ஆலயம் நம்முடைய உடல், நமக்கு தான். இந்த சரீரத்தை குறிச்சுதான் கர்த்தர் சொல்றாரு. இந்த ஆலயத்தை மகிமையினால் என்ன செய்வேன்? நிரப்பும். இது ஒரு மகிமையின் ஆண்டு. இது என்ன ஆண்டு? மகிமையின் ஆண்டு. ஆழத்துல போங்க, இன்னும் ஆழத்துல போவோம். எந்த காரியமா இருக்கட்டும், மேலோட்டமா வேண்டாங்க. கொடுக்கிறதா இருக்கட்டும், காணிக்கையா இருக்கட்டும், தசமா மட்டும், ஜெபமா இருக்கட்டும், வேத வாசிப்பா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், ஆராதனைக்கு வருவதாக இருக்கட்டும், அந்த மேலோட்டம் வேண்டாம். மேலோட்டம் லேட்டா வருது. அந்த இந்த ஜோடி இந்த வருஷத்தோட வேண்டான்ற. சீக்கிரம் வருவோம், சீக்கிரம் வந்து தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியம் அதுதான். நம்ம இன்னும் ஆழத்துல தள்ளி கொண்டு போன்ற, ஆழத்துல தள்ளி கொண்டு போன வலைய போடுன்ற, வலைய போடு. 3வது எடுத்து வாசிங்க, லூக்கா 22:62. லூக்கா 22:60. வெளியே போய் மனம் கசந்து அழுதான். போதும். பேதுருவை குறித்து தான் பார்க்கிறோம். முதல்ல பேதுரு தன் வாழ்க்கையில் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துகிறான். நான் இதுக்கு மேல ஆண்டவர் என்ன செய்வேன்? நேத்து வரைக்கும் நேசிக்கல ஆண்டவரை, நேத்து வரைக்கும் மேலோட்டமா தான் இருந்தேன், இன்னிலிருந்து நான் உங்களை என்ன செய்யறேன்? உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, நான் நேசிக்கிறது உங்களுக்கு தெரியும், நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். 2வது பாருங்க, அதே பேதுரு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைய போடுறான். அது முதல்ல நடக்குது, ஆனா இது பின்னாடி நடக்குது. ஆனா இது அப்படியே கோர்வையா வருது பாருங்க. 3வது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் சீக்கிரத்துல உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போவோம்பா. சீக்கிரத்துல நான் ஒரு பெரிய பாடுகளுக்குள்ள மரணத்துக்குள்ள போறேன். அவன் திட்டுறான், நீங்க அப்படி போக கூடாது, அப்படி போக. பாசம் பேதுருக்கு இருந்த அந்த அன்பு ஆண்டவர் மேல. ஆனா அப்படி சொல்ற, நீ அப்படி சொல்ற,
ஆனா நான் ஒண்ணு சொல்ல, நீ கேட்டுக்கோ. நீ 2 டைம் சேவல் கூகும். அந்த சேவல் கூவுதுக்குள்ள நீ 3 டைம் என்ன செஞ்சிருவ? மறுதளிச்சிருவ. சேவல் கூவுது எத்தனை முறை? 2 முறை. ஆனா மறுதளிச்சது எத்தனை முறை? 3 முறை. இந்த வார்த்தைய ஆண்டவர் அவனை பார்த்த உடனே புரிஞ்சுட்டா, நான் எவ்வளவு பெரிய பாவி, நான் எவ்வளவு பெரிய. ஒவ்வொரு வாரமும் உங்களை என்னையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். பார்க்கிறாரா இல்லையா? சொல்லுங்களேன். நம்மளை பார்க்கல, என் ஆண்டவர் பார்க்கறது இல்லைன்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா? யாருமே சொல்ல முடியாது. நம்ம வேணா ஆண்டவர் பார்க்கலன்னு சொல்லி வேறு காரியங்கள் எல்லாம் பார்த்துடலாம். ஆனா ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம எதை செய்தாலும் பார்க்க. அதான் நம்ம பாடணும், என்னை காண்பவரே, தினம் காப்பவர், என்னை காண்கிற ஆண்டவர் அவர். நான் பாதாளத்துல படுக்கை போட்டால் அங்கேயும் இருக்கிறார், நான் வானத்துக்கு ஏறி போனால் அங்கேயும் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் இவன் பேதுரு மனம் கசந்து அழுகிறான். நமக்குள்ள இந்த வருஷத்துல ஆரம்பத்துல அந்த மனம் கசந்து அழுகிற அந்த அழுக வேணுங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நீங்க அழுந்தீங்க, உங்க அழுகை, அந்த மனம் கசந்து அழுக என் உள்ளத்தை அப்படியே உடைச்சது. அன்னைக்கு சபையில அழுதிங்க, அந்த அழுக என் உள்ளத்தை இன்னைக்குமே அப்படியே பதம் பார்க்குது. நான் நினைச்சோன்னு உண்மை என் கண்ணில் தண்ணீர் வந்துடும். அன்னைக்கு அந்த ஆபீஸ் அந்த ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம அத்தனை பேர் இருக்கிற அந்த வார்டுல உங்க அழுகின் சத்தம் எப்படி வந்துச்சு? ஒரு ஊழியக்காரனுக்காக அழுகிற அந்த அழுக ஆண்டோடைய சமூகத்தில் இன்னும் அழுகன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக அழுதிங்க, அந்த மனங்கசந்து அழுக ஐயா அங்கிருந்து வரும்போது பாசன்ட்டு அழுதுட்டு வந்த அழுக என் உள்ளத்தை அப்படியே உடைச்சிச்சு. அப்படியே இந்த தம்பி மாருங்க, பசங்க, இவங்க நீங்க எல்லாம் வந்து அந்த அழுக உங்க கண்ணுல இருந்து அந்த கண்ணீரை பார்க்கும் போது என் உள்ள உடைஞ்சது. ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு மனுஷனுக்கான அழுக, உங்களுக்காக அழுங்கன்றார். யாருக்காக? உங்களுக்காக. மனங்கசந்து அழுங்க. இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஒரு அழுகையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க கண்ணீர் வரட்டும். உங்க கண்ணீரை கர்த்தர் கீழே விட மாட்டார். என்ன செய்யறாரா? துருத்தியில வைக்கிறாரா? அல்லேலூயா. இவ்வளவு பாசமுள்ள ஆட்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை காட்டில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னும் உங்களை மனங்கசந்து அழுங்க என்றார். அல்லேலூயா. பிரச்சனைன்னு வரும்போதுதான், வேதனைன்னு வரும்போதுதான் எங்க ஆட்களுடைய அன்பு தெரியும்ன்றது எவ்வளவு உண்மை என்றதை நான் புரிஞ்சேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் அழுங்க என்றார். இன்னும் அழுங்க. அவன் மனங்கசந்து அழுது, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே. 2 முறை சேவல் கூவிச்சு, நான் 3 முறை மறுதளிச்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. அந்த அழுகதான் பேதுருவின் மேல் சபை கட்டப்பட்டது. உங்களுடைய அழுகை இந்த வருஷத்துல உங்களுடைய ஆசீர்வாதம் கட்டப்படட்டும். உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரட்டும், சபைக்கு ஆசீர்வாதம் வரட்டும். விவசாயத்துல, வேலைகள்ல, படிப்புல உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா உங்க கண்ணீரை சிந்துங்க. அல்லேலூயா. மனக்கசந்து அழுதான். நம்ம வலி இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அழுக வர மாட்டேனுது. கல்லான இதயமா மாறிட்டோம். என்னவா மாறிட்டோம்? கல்லான இந்த ஆண்டு சொல்ற இல்ல உடைக்கப்படட்டும். என்ன செய்யணும்? உடைக்கப்படட்டும். ஆண்டு சொல்ல உங்களை அசைக்க போறேன். உங்களை என்ன செய்ய போறேன்? அசைக்க போறேன். அப்ப நம்ம கண்ணீர் விட்டு கதறி தேவ சமூகத்துல மனுஷனிடத்துல அழுகாதீங்க. வீட்டுல கணவன் முன்பாகவோ, மனைவி முன்பாகவோ, பிள்ளைகள் முன்பாகவோ, பெற்றோர் முன்பாக அழுகாதீங்க. சபைக்கு ஓடி வாங்க, உட்கார்ந்து அழுங்க. எவ்வளவு நேரம் அழுக முடியுமோ அழுது ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. பேதுரு தனியே போனா, மனங்கசந்து அழுதான். அவனுக்கு தெரியும் என் ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு உண்மை, என் ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு உண்மை. சொன்னாரு, 2 முறை சேவல் கூவும்பா, 3 முறை நீ மறுதளிச்சிருவ. நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைச்சான். ஆனா ஆண்டவருக்கு அந்த வார்த்தையை நினைவு கொண்டு மனங்கசந்து அழுதான். அல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க குடும்பத்துக்காக, சபைக்காக மனங்கசந்து அழுக வேண்டும் என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நேசிக்கிறாயா பேதுருவே? உங்களை பார்த்து, என்னை பார்த்து கேட்கிறார், இந்த வருஷத்துல இன்னும் என்ன நேசிங்க. இன்னும் இன்னும் இன்னும்
இன்னும் ஆழத்துல உங்க வலைய போடுங்க. உங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க, உங்க விசுவாசம் இழந்துடாதீங்க. சிஸ்டர் சொன்னாங்க சாட்சி, ஜெபம் பண்ணன நாயை கூட வாயை கட்டுவார். சிங்கத்தின் வாயை கட்டின ஆண்டவர் நாயின் வாயை கட்டா போவாரா? ஒரு நாள் நான் என் மனைவி மகன் இருக்கான்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு கன்னியாகுமரியில் விசிட்டிங் முடிச்சுட்டு இந்த வழிதான் நடந்து போறோம். பின்னாடி இருந்து பயங்கர சவுண்டு, பயங்கர ஸ்பீட்ல வருது. நான் என் மக கையை பிடிச்சிட்டேன், மனைவி முன்னாடி போறாங்க, நான் லாஸ்ட்ல போறேன், சென்ட்ரல் மக. என் மகன் அப்படியே நான் கட்டி பிடிச்சிட்டேன், என்னமோ நடக்க போகுது. இவங்களும் என்ன பாக்குறாங்க. நான் ரொம்ப இருட்டு, ஒரு 10-11 மணியெல்லாம் இருக்கும். பயங்கர சவுண்டு. கரெக்டா அந்த கோபர்ண காடு போற அந்த காட்டுக்கும் அந்த அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சது. கீழிருந்தே சவுண்டு கேட்டு வந்துச்சு. அது வந்த ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு. அப்படியே வந்துச்சு. எங்க பக்கம் வரும்போது ஒரு பெரிய அசைவு, அப்படியே அந்த தீச்செடி அப்படியே போயிடுச்சு. என்ன வந்துச்சு என்ன போச்சுன்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த வழியில வரும்போது யோசனை பண்றேன், இன்னும் வந்திருக்கும். பயங்கரமான சவுண்டு. அங்கிருந்து அப்படியே அந்த எதையோ ஒன்று துரத்திட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு. அப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த பேதுருவை போல அந்த வார்த்தையை நம்ம நினைவு கூறும் பொழுது, நம்முடைய வார்த்தை இன்னும் ஆழத்திலே போகும் பொழுது, நிச்சயமா இந்த ஆண்டுல ஒரு சேதமும் வராம கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு சேதமும் வராதுங்க. நம்ம ஆண்டவரை அதிகமா நேசிக்கும் பொழுது, ரெண்டாவது இன்னும் ஆழத்துல நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையை போடும் பொழுது, நான் இதுக்குதான் சொல்ல வந்தேன். நாங்க அந்த நம்பிக்கை எனக்கு என்னன்னா, எதுவும் எங்களை தொட முடியாது, எதுவும் எங்களை தொட முடியாது. அதனாலதான் நிறைய முறை நிறைய காரியங்களை பார்த்துட்டோம். கரடியை பார்த்தாச்சு, சிறுத்தையை பார்த்தாச்சு, புலியை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாலும் எங்களை தொடவே முடியல. அதற்கு மேல மனுஷனு கூட பார்த்தாச்சு, அழிக்கிற மனுஷனை சிதைக்கிற மனுஷனு கூட பார்த்தாச்சு. ஆனா எங்களை சிதைக்க முடியல. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுது, இன்னும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட மனம் கசந்து அழுவோம், இன்னொரு எதிர்பார்ப்போடு கூட இன்னும் ஆழத்துல தள்ளி கொண்டு போவோம், இன்னொரு எதிர்பார்ப்போடு கூட தேவனை நேசிப்போம். இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் முடியும். அல்லேலூயா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்று சொன்னா, லூக்கா 10:42 எடுத்து வாசித்து பாருங்களேன். தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கு யார் தாங்க? இயேசுடைய பாதம் தாங்க. நமக்கு நல்ல பங்கு எது? இயேசுடைய பாதம் தான். இந்த உலகத்துல நீங்களும் நானும் இன்னைக்கு வாழ்கிறோம் என்று சொன்னா அது இயேசுவின் பாதத்தினாலதான் முடியும், இயேசுவால தான் முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. மரியாதை மாத்திரம் ஏன் அங்க சொல்லப்படுகிறது? மார்த்தா இருந்தா, லாசர் இருந்தா, அந்த ஊர்ல ஜனங்கள் இருந்தாங்க. ஆனா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த வருஷத்துல நம்ம தேவனை விட்டு எடுபடாத, இந்த உலகத்துல நாம் தேவனுடைய சமூகத்தில் அதிக நேரம் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசு என்பதை சரியாய் புரிந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்துட்டோம்னு சொன்னா, இந்த வருஷத்துல நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேங்க, இந்த வருஷத்தோட வித்தியாசத்தை உங்க கண்களும் என் கண்களும் பார்க்க போகுது. என்ன செய்து பார்க்கும். அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் 3 காரியங்களை சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னாரு? அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்கும். நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்கும். ஒரு நாள் அறிக்கை பண்ணி பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், அடையாளம் நடக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாருங்க, நல்ல பங்கு இந்த வருஷத்துல நிச்சயமா. இந்த வருஷம் 2026 ஒரு ஆச்சரியமான வருஷமா கர்த்தர் மாட்ட போறார். ஒரு மகிமையான ஆண்டை மாட்ட போறார். அதற்கு தேவை பேதுருவை போல ஒரு வாழ்க்கையும், மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கையும் தெரிந்து கொள்வோம். இன்னும் ஒன்னே சொல்லி முடிச்சிடுறேன். லூக்கா 24:32.
லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஆ, ஒருவரை ஒருவர் நோக்கி ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடைய பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்க காட்டிய பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ள என்ன செய்தது? கொழுந்து விட்டு எரிந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய பண்ணட்டும். அல்லேலூயா. 5 காரியங்கள். 1, பேதுருவை போல இன்னும் நேசிப்போம், உண்மையா நேசிப்போம். என்ன செய்வோம்? அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிங்களே, 17ஆம் வசனத்தை. யோவான் 21:17. இந்நாமத்தை நிமித்தம் எல்லாராலும் வகைக்கப்படுவீர்கள். 21:17. யோவான் 21:17. மூன்றாம் தரம் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா என்றார். மூன்றாம் தரம் தன்னை கேட்டவுடனே துக்கப்பட்டு, ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர், அறிவீர். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஒரு பெரிய பதவியை கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கும் போது என்ன நடக்கும்? ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஆழத்தில் தள்ளி கொண்டு போகும்போது ஒரு பெரிய இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவ சமூகத்தில் மனகசந்து அழுகும் போது ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புதத்தை பேதுரு மூலமாய் கர்த்தர் செய்து முடித்தார். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டோம். எவ்வளவு? 3000 பேர். எது ஒரு வார்த்தை? மனகசந்து அழுதுனால, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டதுனால தன் வீட்டுல துக்கத்தை, தன் வீட்டில் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். மரித்து போனவனை உயிரோடு எழுப்பினார். கடைசியில் பார்க்கிறோம், இந்த எம்மாவூர் சீசர்கள் வழியில நடந்து போவதோட இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது. இந்த வருஷத்துல நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு ஒவ்வொரு நாளும் எரியட்டும். துக்கம் மாறட்டும், வேதனை மாறட்டும். முதல்ல நம்ம பிரச்சனை நம்மளை பாதிக்கிறது எதுதான்? இருதயம். இந்த வருஷம் அந்த இருதயம் பாதிக்காதபடி பூரிப்பானதை கர்த்தர் கட்டளை. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நிகழ்ச்சியை தருவார். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான செய்தியை கர்த்தர் தருவார். ஒவ்வொரு நாளும் துக்கத்தை கர்த்தர் மாட்டி போட்டுட்டே இருப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான செய்தி நமக்கு வேணுமா? தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் பேசிட்டு போறாரு, ஆண்டவரும் தெரியாது. யாரோ ஒரு மனுஷன், மூணாவது ஒரு மனுஷன் ஏதோ ஒரு வழிபோக்கன் என்று நினைச்சாங்க. அப்பதான் நினைக்கிறாங்க, அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை என்ன செய்தது? கொழுந்து விட்டு எரிய விட்டது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுவோம். கல்லூர் தம்பி சொன்னாரு, அந்த வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எங்களோடு பேசினார். ஆண்டவர் எங்களோடு பேசினார். வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அதுக்கு டிவி ஆன் பண்ணி யாரோ ஒருத்தர் செய்தியை கேட்டுட்டு இருக்கிறது அல்ல. நான் எங்க வீட்டுல பாட்டு வந்தா பார்ப்பேன், செய்தி வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இன்னொருத்தர் செய்தி நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு போயிருக்கூடாது. நமக்குள்ள செய்தின்னு ஒண்ணு, அதுல இருந்து ஒரு டாபிக் எடுத்துடலாமே நினைப்போம். அதனால இந்த செய்தியெல்லாம் விரும்புறதே இல்லை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை மாத்திரம் தான் என்ன செய்யறோம், கேட்கிறோம். நான் ஏன்னா ஊழியக்காரனுக்கு என்னன்னா ஒரு செய்தி கேட்டா அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துடலாமான்னு தோணுன்றதுக்காதான் நான் செய்தி கேட்கறது இல்லை. எந்த செய்தியை நான் காப்பி அடிக்கிறது கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என்னோட பேசுனதை மாத்திரம் சொல்லக்கூடிய அந்த கிருபை தான் இன்னைக்கும் கேட்கிறேன் ஆண்டவர். அல்லேலூயா. புது காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு. அது ஏற்கனவே பேசியிருந்தாலும் அல்லது கேட்டிருந்த வசனம் இருந்தாலும் புது அர்த்தங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு 5 காரியங்களை பார்த்திருக்கிற. 1, இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நேசிப்போம். இன்னும் அதிகமாய் ஆழத்துல நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய சத்தியத்தை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை கொண்டு போவோம். இன்னும் ஆண்டவருடைய கரத்துல உட்கார்ந்து அழுது தெய்வ சமத்துல ஒப்பு கொடுப்போம்.
இன்னும் தேவனுடைய பாதம் ஒன்று போதும் என்று சொல்லி பிடித்துக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அந்த சத்தியங்கள் நம்முடைய உள்ளத்துல கொழுந்து விட்டு எரிய கர்த்தர் உதவி செய்யட்டும் என்று கேட்போம். நிச்சயமா இந்த ஆண்டில நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் கர்த்தர் மாட்டுவார். கண்களை மூடுவோமா? கேட்ட சத்தியத்துக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுவாராக, பேசிக் கொண்டிருப்பாராக, பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார் எதுல அப்படின்னா, ஆண்டவரை நேசிக்கிறதுல உண்மையா இருக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் மேலோட்டமா இருக்குதா? நம்முடைய கண்ணீர் மேலோட்டமான கண்ணீரா இருக்குதா? எது கிடைத்தாலும் கண்ணீர் விடுகிறோம், அந்த கண்ணீர் பிரயோஜனமான கண்ணீரா? தேவ பாதத்தில் அமர்கிறோம், அது தன்னுடைய பங்கா இருக்கிறதா? நல்ல பங்கா இருக்கிறதா? தேவ வசனத்தை கேட்கிறோம், நம்ம உள்ள கொழுந்து விட்டு எரிகிறதா? என் வாழ்க்கையில கர்த்தர் பேசின வார்த்தை என் உள்ளத்துல சத்தியமாய் விளக்காய் இருளாய் இருந்த வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றுகிறது என்று சொல்ல முடியுமா? சத்தியம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியட்டும். வார்த்தை நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியட்டும். நான் ஏன் ஒரு வசனத்தை அல்லது ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னா, உங்க மனதில உங்களுடைய உள்ளத்துல அது கொழுந்து விட்டு எரியும். வீட்டுக்கு போனாலும் தூக்கத்தின் நேரத்திலும் இந்த செய்தி உங்க வாழ்க்கையில கொழுந்து விட்டு எரியணும் நினைக்கணும். அதோடு மறந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஆண்டவரை நேசிப்போம். இன்னும் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் நம்ம வலைய போடுவோம். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துல, அவன் தேவ சமூகத்துல மனங்கசந்து அழுதானே, அந்த மனங்கசந்து அழுக நம்முடைய வாழ்க்கையில வரட்டும். மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே, அதே போல நம்ம பங்கை தேவனுடைய பாதத்துல சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தையை அல்லது சபையில கொடுக்கிற வார்த்தைகள் கொழுந்து விட்டு எரியட்டும். இருளை வெளிச்சமாய் மாட்டுகிற வார்த்தை, கஷ்டங்களை, நஷ்டங்களை, வேதனைகளை, போராட்டங்களை மாட்டுகிற வார்த்தையாய் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். என்ன சொன்னால் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை நடக்கும். வரும்போது தீங்கு செய்ய மாட்டார். தீங்கு செய்ய அனுமதிக்காத ஆண்டவர். அவர் தீங்கு செய்வாரோ? தீங்கு செய்யவே மாட்டார். அவரை நோக்கி பிடித்துக் கொள்வோம். இந்த வருஷத்துல இந்த சபையை, இந்த ஆலயத்தை மகிமையினால், ஆசீர்வாதத்தினால், கிருபையினால், நன்மையினால் நிரம்ப பண்ணுவார். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை, நாம் செய்கிற வேலைகளை, விவசாயத்தை, மிருக ஜீவன்களை, வாகனத்தை, அதே போல விவசாயத்தை, வியாபாரத்தை, பிள்ளையோட படிப்பை கர்த்தர் மகிமையினால் நிறைய பண்ணுவார். மகிமையினால் நிறைய பண்ணுவார். நிச்சயமா உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் இந்த ஆண்டிலே சந்தோஷமாய் மாற்றி மகிமையினால் நிறைய பண்ணுவார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி. எங்களோடு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். நான் இன்னும் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னும் அதிகமாய் ஆழத்தில் என்ற விசுவாசத்தை போட வேண்டும் என்று சொல்லி, இன்னும் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதற வேண்டும் என்று சொல்லி, இன்னும் என்னுடைய பங்கு தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னும் என்னுடைய உள்ளம் தேவ சத்தத்துக்கு ஏங்கிறதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சித்து கதற உதவி செய். அற்புதம் நடக்கட்டும். வல்லவல்ல நாம மகிமைப்படட்டும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற அப்பம், தண்ணீர், வருமான, பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒன்றிலும் குறையில்லாமல் நிறைவானதை, மேலானதை, நன்மையானதை செய்து முடித்தள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும், வேலையடைத்துக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.